இன்றைக்கி நம்ம மணி பிளான்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியில் வந்து போடும்போது வேர் ரூட்ஸ் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதோட கட்டிங்ஸ் நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோலலாம் நிறைய பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து ஈஸியாக இது வந்து நீங்கள் ஒரு லீஃப் இருக்க மாதிரி கட்டிங் வைக்கலாம். இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற கட்டிங்ஸ் வைக்கிறது ரொம்ப நல்லது. படிப்படியாக இதோட வேர் வந்து எப்படி வந்து க்ரோ ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து நியான் மணி பிளான்ட்டோட கட்டிங்ஸ் தான். எந்த மணி பிளான்ட்டுமே நம்ம இந்த மாதிரி க்ரோ பண்ணலாம். ஒரு இலைக்கு பின்னாடியுமே நம்மளுக்கு வேர் இருக்கும். நீங்கள் தண்ணியில் வைக்கும்போது படிப்படியாக புதுசாக வேர்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒயிட் கலரில் இருக்கும். புதுசாக வர வேர் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பெருசானதுக்கப்புறமா வேறு ஒரு பாட்டிலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஒருவேளை இடம் பத்தலை அப்படின்னா. இது வந்து நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் வந்து மண்லேயுமே வளர்த்துருந்தேன். இந்த கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய வேர்கள் வளர்ந்துருக்கு. இது எப்படி நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக டேப் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம இலைகள் மேலே வந்து நல்லா தண்ணி வந்து படுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வாஷ் பண்ணுங்கள். குறைஞ்சது நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லைனா 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம தண்ணி மாற்றுறது நல்லது. வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு இலைகளில் தண்ணி படுற மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர் எதுவாக இருந்தாலும் அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இந்த செடியை வந்து நம்ம வச்சிடலாம். நம்ம வச்சுருக்க எல்லா கட்டிங்ஸுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். வேர் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் லைட்டாக உங்களுக்கு பச்சை கலராக இருக்கும். நம்ம தண்ணியில் க்ரோ பண்ணும்போது நல்லா வேர் வந்து உங்களுக்கு நோட்ஸ்லேருந்து வேர்லாம் நல்லாவே வளர்ந்து வந்துடும். இந்த பாட்டிலில் நிறைய வேர் வந்திருக்கு. நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தலை. அதனால் நம்ம வேறு ஒரு பாட்டிலில் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த 2 பாட்டிலுமே பாருங்கள் நல்லாவே ரூட்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. நம்ம வேறு ஒரு பாட்டிலில் மாற்றிக்கலாம். ஒரு க்ரீன் கலரில் இருக்கிறதுல நிறைய வேர் வளர்ந்துருக்கு. அது பத்தலை இடம். அதனால் நம்ம வேறு ஒரு பெரிய பாட்டிலில் நம்ம வந்து வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம ரூட்ஸ் வந்து நீங்கள் பார்த்து உள்ளே கேர்ஃபுல்லாக வச்சுடுங்க. கவனமாக உள்ளே வச்சுடுங்க. நம்ம இதெல்லாம் மாற்றிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். நல்ல பிரைட்டாக லைட் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. டைரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய கட்டிங்ஸ் வச்சுருந்தேன். ஒரு சிலதை நான் வந்து சாயிலில் வச்சுட்டேன். ஒரு சிலது நான் தண்ணியில் அப்படியே ரூட்ஸ்க்காகவே வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேர் அப்படின்னா நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். நம்ம அதை மட்டும் பார்த்துக்கோங்க. டைரெக்ட் சன்லைட்டில் வைக்காமல் நம்ம அதை மாதிரி கேர் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுவாக வளர்ந்துடும். நம்ம தண்ணி மாற்றாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லது கிடையாது. இது நியான் மணி பிளான்ட்டோட கட்டிங் தான். இதில் நல்லாவே உங்களுக்கு வேர் வளர்ந்துருக்கு. நான் இந்த மாதிரி இன்னொரு இதுலேயுமே நான் கட்டிங் வச்சுருக்கேன். ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதுக்காக தான் நான் வச்சுருக்கேன். இந்த நியான் மணி பிளான்ட்டோட லீஃப் வந்து லைட் பச்சை கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்து வச்சு புதுசாகவே நிறைய பிளான்ட்ஸ்லாம் உருவாக்கியிருக்கேன். நீங்களுமே இந்த மாதிரி மணி பிளான்ட்டை உங்கள் வீட்டில் க்ரோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.